Let's look at Hebrews chapter 11, verses 13 through 22. நாம் இன்றைக்கு எபிரேயர் 11வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். I will read that first in English and then in Tamil. முதலாவது நான் ஆங்கிலத்திலே வாசித்து பின்பு நான் தமிழிலே வாசிக்கிறேன். All these people were still living by faith when they died. They did not receive the things promised. They only saw them and welcomed them from a distance, admitting that they were foreigners and strangers on earth. People who say such things show that they are looking for a country of their own. If they had been thinking of the country they had left, they would have had opportunity to return. Instead, they were longing for a better country, a heavenly one. Therefore, God is not ashamed to be called their God, for he has prepared a city for them. By faith, Abraham, when God tested him, offered Isaac as a sacrifice. He who had embraced the promises was about to sacrifice his one and only son, even though God had said to him, "It's through Isaac that your offspring will be reckoned." Abraham reasoned that God could even raise the dead, and so, in a manner of speaking, he did receive Isaac back from death. By faith, Isaac blessed Jacob and Esau in regard to the future. By faith, Jacob, when he was dying, blessed each of Joseph's sons and worshipped as he leaned on the top of his staff. By faith, Joseph, when his end was near, spoke about the exodus of the Israelites from Egypt and gave instructions concerning the burial of his bones. இப்பொழுது நாம் தமிழிலே வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 11:13 22 வரை. எபிரேயர் 11:13 22 வரை. இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை பெறாமல் தூரத்திலே அவைகளை பார்த்து நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியர்களும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சொந்த தேசத்தை தேடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள் என்றால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு நேரம் கிடைத்திருக்குமே. அதை அல்ல, அதைவிட மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகவே தேவன் அவர்களுடைய தேவன் என்று சொல்லப்பட வெட்கப்படுவதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தார். ஈசாக்கிடம் உன் வம்சம் விளங்கும் என்று அவனிடம் சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று நினைத்து தன்னுடைய ஒரே மகனை பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை ஒப்பனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருகின்ற காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர்கள் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன்னுடைய கடைசி காலத்தில் பேசி தன் எலும்புகளை தங்களோடு எடுத்து கொண்டு போக கட்டளை கொடுத்தான். The topic today is faith that sees beyond this life. இன்றைக்கு உள்ள தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த வாழ்க்கையும் தாண்டி பார்க்கும் விசுவாசம். இந்த வாழ்க்கையும் தாண்டி பார்க்கும் விசுவாசம். I want you to imagine standing on a shore, gazing at a distant land you've never visited. But you know that the land is there. But just looking at the horizons and thinking of the beauty, the glory of the land. And you are waiting that you will get into the land one day.
நீங்க இப்படி இமேஜின் பண்ணி பாருங்க, என்னோட சேர்ந்து கற்பனை பண்ணி பாருங்க. இந்த காலை வேளையில நீங்க ஒரு கடல் கரையில நிக்கிறீங்க. அழகான ஒரு ஒரு காலை நேரம். நீங்க அங்க அந்த கடலுடைய விளிம்புகள் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்க அப்படியே பாக்குறீங்க. உங்களுக்கு நல்லா தெரியுது, அந்த விளிம்புகளை தாண்டி, அந்த தொடுவானத்தை தாண்டி ஒரு தேசம் இருக்கிறது. அந்த தேசத்துக்கு நீங்க போகணும். அந்த தேசம் உங்களுக்கு சொந்தமானது. அந்த தேசம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அதை உங்களால பார்க்க முடியல. ஆனா அதை நீங்க ரீச் பண்ணிடுவீங்க, அதை நீங்க அடைந்து விடுவீர்கள், அதுக்குள்ள நீங்க போவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் இருக்கிறது அப்படின்ட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. This is the essence of the faith we find in Hebrews chapter 11. It's about the confidence in the unseen, which is anchored in God's promises. நம்ம இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்க்க முடியாத ஒரு காரியத்தை பார்ப்பதாக நம்ம பார்க்கிறோம். அந்த பார்க்க முடியாத காரியத்தை பார்க்கிற அந்த விசுவாசம் அல்லது அந்த நம்பிக்கை வந்து எது மேல நங்கூரம் இடப்பட்டிருக்கு அப்படின்னா, தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேல நங்கூரம் இடப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். I want to start with a question this morning. How does faith transform your perspective about earthly struggles? இந்த உலகத்துல இருக்கிற போராட்டங்களை குறித்த உங்களுடைய கண்ணோட்டத்தை எப்படி உங்களுடைய விசுவாசம் மாற்றுகிறது யோசித்து பாருங்க. I want you to look at the whole chapter. Maybe you can read later, the rest of the verses you can read later. But as we look at the whole chapter of Hebrews 11, this is what we find. It's called Hall of Faith. It talks about the heroes of faith. இந்த முழு அதிகாரத்தையும் நீங்க வாசிச்சு பாருங்க, மீண்டுமாக நீங்க வாசிச்சு பாருங்க. இந்த முழு அதிகாரத்தையும் நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, இங்க விசுவாச வீரர்களை நம்ம பார்க்கிறோம். விசுவாச வீரர்கள், வீராங்கனைகளை நாம இந்த முழு அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். Why does the author talk to the people about the heroes of faith? ஏன் இந்த இடத்துல இந்த யாருக்கு இந்த புஸ்தகத்தை எழுதுறாரோ அந்த 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 ஆட்களுக்கு, அந்த ஆடியன்ஸ்க்கு ஏன் இந்த விசுவாச வீரர்களை பத்தி பேசுறார்? There were two problems these people were facing. இவர்கள் இந்த ரெண்டு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். One, tendency to go back to Judaistic rituals. ஒன்னு என்ன அப்படின்னா, அவர்கள் மீண்டுமாக யூத மதம் சார்ந்த சம்பிரதாயங்களுக்கு திரும்ப போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்கள்கிட்ட இருந்தது, அல்லது அந்த டெண்டன்சி, அந்த போக்கு அவர்கள்ட்ட இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். செகண்ட், they were facing persecution. அவர்கள் இரண்டாவது பிரச்சனை என்னன்னா, அவர்கள் உபத்திரவத்தை அடைந்து கொண்டிருந்தார்கள், உபத்திரவத்தை சந்தித்துக் கொண்டிருந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். So it's very important at this juncture that these people, these Christians, were encouraged to hold on to faith, because they should not go back to Judaistic rituals, and they should not go back to the religion they came from, be they Christians, Jews, Greeks. They should not go back to the religion they left and cling to Jesus with faith, even though they do not see things happening in their lives. இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது உபத்திரவத்தின் காரியத்துல கூட அவர்கள் என்ன செய்யக்கூடாது, திரும்ப போயிடக்கூடாது. அவங்க எந்த மத கோட்பாடுல இருந்து வந்தாங்களோ, விசுவாச கோட்பாடுல இருந்து வந்தாங்களோ, அதுக்கு அவங்க திரும்பிடக்கூடாது. அவர்கள் யூதராக இருந்தாலும் சரி, அவர்கள் கிரேக்கர்களாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன விசுவாசிக்கிறாங்களோ அது நடக்கிறதாக பார்க்காவிட்டாலும் அவர்கள் இயேசுவை பிடித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த விசுவாசம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் சொல்றார். Why? Because all the heroes of faith in this chapter believed God for something, trusted God for something, looked forward to seeing something, but they never saw. They all died with faith. But their generations saw.
because they believed in God, the generations saw. நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இங்கே பார்க்கிற எல்லா விசுவாச வீரர்களுமே ஆண்டவரை நம்பினார்கள், ஆண்டவரை விசுவாசித்தார்கள், ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சாங்க ஒரு காரியத்துக்காக அல்லது பல காரியங்களுக்காக. ஆனால் அவர்கள் அந்த காரியங்களை நிஜமாகவே வாழ்க்கையில நடக்கும் விதத்துல பார்க்காமையே அவர்கள் இறந்து விட்டார்கள். விசுவாசத்தோட தான் அவங்க இறந்தாங்க. ஆனா அவங்க பார்த்ததுனால, அவங்க விசுவாசித்ததுனால, அவங்களுடைய விசுவாசம் விதையாக மாறி அவர்களுடைய சந்ததி பார்த்தது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். I'm not saying this morning that you will not see anything happen in your life, even though you believe. இந்த நேரத்தில் நான் இப்படி சொல்ல, நீங்க விசுவாசித்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது அப்படின்னு நான் சொல்ல. But what I say is, some things are beyond your life. You are greater than your life. I want you to, confess this. You are greater than your life, and God is greater than your life. ஆண்டவர் இந்த காலை வேளையில நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஜெபங்களோ, உங்களுடைய விசுவாசமோ, நீங்க நம்புற காரியமோ உங்களுடைய வாழ்க்கையை காட்டிலும் பெரிய காரியம் என்பதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தேவன் உங்களுடைய வாழ்க்கையை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். So some things that you pray for and you believe God for may not happen. You may not see them happen in your life, but you need to trust God that God will cause them to happen in your life. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில காரியத்துக்காக ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க, ஒருவேளை அது நடக்காம இருக்கலாம். பட் நீங்க நடப்பதாக பார்க்க வேண்டும், ஆண்டவர் செய்வார் என்பதை பார்க்க வேண்டும். You have to see the invisible by faith. நீங்க காண முடியாத காரியத்தை பார்க்க வேண்டும் விசுவாசத்தினால அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். I want to share with you some important perspectives here. ஒரு சில முக்கியமான கண்ணோட்டங்களை இந்த காலை வேளையில உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்றேன். It may not be something new for you, but I just want to underline these things. இது உங்களுக்கு புதிதாக இருக்காது நிச்சயமாக. ஆனால் நான் இதை கோடிட்டு நான் காண்பிக்க விருப்பப்படுகிறேன். ஏனென்றால் இவைகள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். First of all, see the invisible in your life. See the invisible in your life by faith. காண முடியாத காரியத்தை நீங்க விசுவாசத்தினால பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். If you read verse 13, it says they died in faith. நீங்க 13வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அவர்கள் விசுவாசத்திலே அவர்கள் மரித்தார்கள் அப்படின்னு சொல்றதை நாம் பார்க்கிறோம். Even when they died in faith. அவர்கள் சாகும்போது கூட விசுவாசத்துல அவர்கள் செத்தார்கள். They did not die as a hopeless people. They did not die with fear, but they died with faith. அவர்கள் பயத்தினாலேயோ அல்லது நம்பிக்கை இல்லாதவர்களாகவோ அவர்கள் மரிக்கவில்லை. அவர்கள் விசுவாசத்துல மரித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். For example, Jacob blessed the children. He blessed his children with the future blessings. Future blessings and with the promised land in mind, he blessed them. But he was in Egypt. நம்ம இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அவர் ஆசீர்வதித்த போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை தன்னுடைய மனசுல வச்சு அவர் ஆசீர்வதித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அவர் எகிப்து தேசத்துல இருந்தா கூட அவர் அப்படிதான் ஆசீர்வதித்தார். Joseph, for example, when he died, he said, when you all go from this land to the promised land, take my bones. That's what he said. அவர் யோசேப்பு பாத்தீங்கன்னா, அவர் மரிக்கும் போது அவர் சொன்னாரு, நீங்க இந்த தேசத்தை விட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகும்போது நீங்க என்னுடைய எலும்புகளை எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு. It shows that they all died in faith. இது எதை காண்பிக்குது அப்படின்னா, அவர்கள் விசுவாசத்திலேயே அவர்கள் மரித்தார்கள் என்பதை நான் பார்க்கிறோம். Abraham, Sarah, Isaac, Jacob, and they never saw the fullness of God's promises. God promised that their descendants will be as numerous as the stars on the sky. But they did not see that happen in their lives, but they believed that when they died with faith. நீங்க ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவர்கள் வாக்குத்தத்தம் நிறைவேறி பார்க்கவே இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, உங்களுடைய சந்ததி வானத்துல உள்ள நட்சத்திரங்களை போல எண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா அவர்கள் மரிக்கும் போது கூட விசுவாசத்தோட என்ன ஆண்டவர் வாக்கு பண்ணினாரோ அதை பார்த்து கொண்டே அவர்கள் மரித்தார்கள் என்பதை பார்க்கிறோம்.
Once again, I'm not saying that, this is like that always, but there are some things which are beyond your life. Beyond your life. There are some things God will do in your lifetime. சில காரியங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையை தாண்டி செய்வார். ஒரு சில காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். பட் வாட் எவர் இட் இஸ், யூ அண்ட் ஐ ஹாவ் டு லிவ் வித் ஃபெய்த். நீங்களும் நானும் என்ன நடந்தாலும் சரி, நாம விசுவாசத்தோடு வாழ்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். we need to trust God for his timing. ஆண்டவருடைய நேரத்துக்காக நம்ம காத்திருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, if you look at verses 14 through 16, it says they were seeking a homeland and they lived as foreigners. When they lived in the land, they lived in the promised land. For example, Abraham and Jacob for some time lived in Egypt, and Joseph and others lived in the land of Egypt. But when they lived there, they saw themselves as foreigners because they were looking forward to the promised land. அவங்க பாத்தீங்க அப்படின்னா, அவங்க ஆபிரகாமோ அல்லது ஈசாக்கோ யாக்கோபோ அல்லது யோசேப்போ எல்லோரும் பாத்தீங்கன்னா அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போற வரைக்கும் அவங்க எப்படி யோசித்தாங்கன்னா, அவர்கள் ஃபாரினரா தான், அந்நியர்களாக தான் வாழ்கிறார்கள் என்று அவர்கள் யோசித்தார்கள். தங்களுடைய தேசத்துக்கு நாம போக போறோம் அப்படின்ட்டே அவர்கள் விசுவாசித்து வாழ்ந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். See, many times if we don't see the results now, we feel like God has failed us. நம்ம சில வேளையில பாத்தீங்கன்னா, நம்ம ஜெபத்துக்கு பதில் உடனடியாக கிடைக்கலன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பலனை எதிர்பார்க்கிறோமோ அது உடனடியா கிடைக்கல அப்படின்னா ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரு அப்ப நம்ம நினைச்சுக்கிறோம். But the Bible tells us God's promises sometimes transcend our lifespan. சில வேளையில பாத்தீங்கன்னா வேத புத்தகம் சொல்லுது, நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையை தாண்டி இருக்கும் என்பதை பார்க்கிறோம். But your faith becomes a seed. So what do you have to do? You have to keep trusting God for the promises of God to be fulfilled in your life. உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய வாழ்க்கை ஒரு விதையாக மாறுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். எனவே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, எப்போதுமே ஆண்டவரை நம்பிக்கொண்டே இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நீங்க எதுக்காக ஜெபிக்கிறீங்களோ அது நடப்பதாகவே, நடக்கும் என்றே அல்லது நடந்து விட்டதாகவே பார்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, Jesus said, when you pray, believe that you have received, or believe that you will receive. We can translate it anyway. இயேசு சொன்னார், நீங்க ஜெபிக்கும் போது பெற்றுக்கொண்டீர்கள்னு விசுவாசிங்க அல்லது பெற்றுக்கொள்வீர்கள்னு விசுவாசிங்க அப்படின்னு கூட நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்ட்டு அல்லது பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு விசுவாசிப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். Are you again and again talking about why you will not get things from God? நீங்க ஏன் காரியங்களை, நீங்க ஜெபிக்கும் காரியங்களை ஏன் நீங்க பெற்றுக்கொள்ள மாட்டீங்க அப்படின்ட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? Or are you always talking negatively about the struggles in life? வாழ்க்கையில வருகிற போராட்டங்களை குறித்து, சவால்களை குறித்து நீங்க எப்போதுமே நெகட்டிவாவே, எதிர்மறையாவே பேசிட்டு இருக்கீங்களா? யோசித்து பாருங்க. Stop doing that. நீங்க அதை அப்படி பேசுவதை நிறுத்தி விடும்படியாக நான் கேட்கிறேன். Because as we understand from the Bible, we have to speak faith and we have to expect God to do things for us in faith. நாம விசுவாசத்தை பேச வேண்டும். அது மட்டுமல்ல, ஆண்டவர் விசுவாசத்துல காரியங்களை செய்வார் என்பதை நாம சொல்ல வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். I'm not promoting positive thinking. I mean this irrational positive thinking. அதாவது அறிவையே யூஸ் பண்ணாத சில பாசிட்டிவ் திங்கிங் எல்லாம் ப்ரொமோட் பண்றவங்க இருக்காங்க. ஐ எம் நாட் ப்ரொமோட்டிங் நேம் இட் அண்ட் கிளைம் இட். அதாவது சொல்றது அப்படியே நடக்கும் அப்படின்ற மாதிரி காரியங்கள்லாம் சிலர்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அதை நான் ப்ரொமோட் பண்ணவில்லை. ஐ டோன்ட் பிலீவ் இன் தட் ஆல்சோ. நேம் இட் அண்ட் கிளைம் இட். there are some people who go to an extreme of faith confession and they would say, don't even say that you have headache, don't even say that you have a problem, you have a challenge, don't confess that, they will say. சிலர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க. இந்த வேர்ட் ஆஃப் ஃபெய்த் மூவ்மெண்ட் ஆட்கள் ஒரு
எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, தலைவலின்னு இருக்குன்னு கூட எனக்கு சொல்லாதீங்க, எனக்கு தலைவலி இருக்குன்னு கூட சொல்லாதீங்க. எனக்கு தலைவலி இருக்கு அப்படிங்கிறத வந்து யூ ஓன் இட், டோன்ட் சே தட், டோன்ட் சே தட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறுவாங்க. No, 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 no. I'm not teaching that. I don't believe in that because I believe in Jesus. ஏன்னா இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். I tell this confidently. I tell this. I'm not putting them down, but I tell this confidently. Even Jesus went to the disciples and said, I'm troubled in my spirit. இயேசுவே பார்த்தீங்கன்னா தன்னுடைய சீடர்கள்ட்ட போயிட்டு ரொம்ப ஆனஸ்டா, ரொம்ப வெளிப்படையா அவர் சொல்றாரு, நான் வந்து ஆவியில கலங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்செமனே தோட்டத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். I'm not greater than Jesus, and word of faith people are not greater than Jesus. And nothing wrong in saying when we have a headache, I have a headache. Okay, but I can say God will heal me, and I pray, I trust in God that God will heal me. நான் எனக்கு தலைவலி இருக்கு அப்படின்னும் போது எனக்கு தலைவலி இருக்குன்னு சொல்றதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனா நான் இப்படி சொல்லலாம், தலைவலி ஆண்டவர் ஜெர்மனி இருக்க ஆண்டவர் வந்து நீக்குவார் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான தப்புமே கிடையாது. ஸோ ஐம் நாட் ப்ரொமோட்டிங் an extreme view about confession, but we need to speak faith. நான் வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் கன்ஃபெஷனை பத்தி அறிக்கையிடுறதை பத்தி நான் சொல்லலை, பட் நம்ம faith வந்து பேசணும். Because there are some people who always complain about life, always talk negatively, and they don't look forward to something good in the lives. They always look forward to something bad because they describe everything in terms of worst case scenarios. நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, லைஃப்ல இப்படியா அப்படியா இப்படி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பேசிட்டே இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா லைஃபை வந்து ஒரு மோசமான காரியமா நடந்தா, இந்த காரியம் வந்து மோசமா நடந்தா என்ன எப்படி இருக்கும் அதையே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இது வந்து பெஸ்டா நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்க மாட்டாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் யூ டு கோ இன் டு தேட். ஸோ ஜஸ்ட் இம்பைப் ஃபெய்த். நீங்க வந்து அப்படியே நீங்க விசுவாசத்தை உட்கொள்ளுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Another thing is, sometimes there could be some tests in our life for our faith. சில வேளை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வந்து நம்முடைய விசுவாசத்துக்கு சில பரீட்சைலாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், காட் டெஸ்டட் ஏப்ரஹாம்ஸ் ஃபெய்த். ஆபிரகாமுடைய ஃபெய்த்தை வந்து ஆண்டவர் வந்து டெஸ்ட் பண்ணாரு. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணாரு. God said, through Isaac I will build your descendants. ஈசாக்கு மூலமாக நான் உன்னுடைய சந்ததியை நான் கட்டுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. பட் அட் தி சேம் டைம் God says, I want you to sacrifice your son. ஆனா அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய அந்த ஒரே குமாரனை நீ என்ன செய்யணும், எனக்கு நீ வந்து பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. பலி செலுத்துன்னு சொல்றாரு. Culturally, child sacrifice was not something God was pleased with. It was detestable to God. நீங்க பாத்தீங்க அப்படின்னா கலாச்சார ரீதியில நீங்க பாத்தீங்கன்னாலும், நீங்க ஏன்ஷியன் நியர் ஈஸ்டர்ன் கல்ச்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த நரபலி அப்படிங்கிறது, சின்ன பிள்ளைங்களை பலி செலுத்துவது என்பது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். ஆனா கானான் தேசத்துல அப்படி இருந்துச்சு. It was common among the Canaanites. It's one of the reasons why God punished the Canaanites through Israel. கானான் தேச மக்கள் மத்தியில வந்து சின்ன பிள்ளைங்களை பலி செலுத்தும் காரியம் இருந்தது. அதனால அதுவும் ஒரு காரியம். காரணம் ஏன்னா ஆண்டவர் வந்து அதுக்காக தான் இஸ்ரேல் மக்களை அனுப்பி அவர்களை வந்து தண்டிக்கிறார் அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம். பட் ஹவு கேன் காட் ஆஸ்க் ஃபார் அ சைல்டு சாக்ரிஃபைஸ்? எப்படி ஒரு சின்ன பிள்ளைய சாக்ரிஃபைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ல முடியும் அப்படின்றத நீங்க யோசித்து பாருங்க. பட் காட் டெஸ்டட். Abraham could have actually asked God, how can you do this? You are such a merciful and loving God, how can you do this? Because negotiating with God is not a new thing for Abraham. ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம் வந்து கேட்டிருக்கலாம், ஆண்டவரே எப்படி ஆண்டவரே நீங்க இப்படி சொல்றீங்க, எப்படி இதை நீங்க கேட்டுக்கலாம், சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம் கேட்டிருக்கலாம். ஏன் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட வந்து நெகோசியேட் பண்றது, ஆண்டவர்கிட்ட வந்து பேசுவது வந்து ஆபிரகாமுக்கு வந்து ஒரு புதிய காரியம்லாம் கிடையாது. He negotiated with God for the sake of Lot and Sodom and Gomorrah. சோதம் கொமோராவுக்காக, லோத்துக்காக ஆபிரகாம் வந்து ஆண்டவர்கிட்ட பேசினதை பார்க்கிறோம். ஆண்டவரே, லார்ட்,
will you punish them if there are this many people, faithful ones? Will you punish them if there are this many people? And finally it came up to 10 and he stopped negotiating with God. நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆபிரகாம் வந்து ஆண்டவர்கிட்ட நெகோஷியேட் பண்றாரு. ஆண்டவரே, இத்தனை பேர் இருந்தா நீங்க வந்து இந்த இடத்தை நீங்க அழிப்பீங்களா? இத்தனை பேர் இருந்தா அழிப்பீங்களா? கடைசியில 10 பேர்ல வந்து அது முடிகிறது. ஆண்டவர்கிட்ட நெகோஷியேட் பண்றத அவர் வந்து நிறுத்துறாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். So negotiating with God is not a new thing for Abraham. He could have done that, but he did not do. ஆண்டவர்கிட்ட நெகோஷியேட் பண்றது, ஆண்டவர்கிட்ட வந்து பேரம் பேசுறது அல்லது பேசுவது என்பது ஆபிரகாமுக்கு வந்து புதிய காரியம் இல்ல. ஆனா பேசி இருக்கலாம். ஆனா அவர் பேசல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். Why? Because this was his faith. ஆபிரகாமுக்கு இந்த மாதிரியான ஒரு விசுவாசம் இருந்துச்சு. என்ன மாதிரியான விசுவாசம்? See, even if I kill my son, God can bring him back to life. நான் வந்து என் மகனை வந்து கொன்னா கூட, பலியா கொன்னா கூட, ஆண்டவர் அவனை உயிரோடு கொண்டு வந்துருவார் அப்படிங்கிற விசுவாசம் இருந்தது அப்படிங்கிறத பார்க்கிறோம். And God honored that faith. ஆண்டவர் வந்து அந்த விசுவாசத்தை கனப்படுத்தினார் அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம். God is merciful, my friends. God is gracious and he loves you so much. ஆண்டவர் உங்களை அதிகமா நேசிக்கிறார். ஆண்டவர் வந்து உங்க மேல கிருபை வைத்திருக்கிறார், உங்க மேல இரக்கம் வைத்திருக்கிறார். He may sometimes test you. ஆண்டவர் வந்து உங்களை சில வேளையில ஆண்டவர் வந்து டெஸ்ட் பண்ணுவார், உங்களுடைய விசுவாசத்தை வந்து டெஸ்ட் பண்ணுவார். பட் he will never let you fall into temptation. He will never let you fall into something dangerous. ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் அபாயகரமான ஒரு காரியத்துல அவர் வந்து விடவே மாட்டாரு. ஆண்டவர் உங்களை பாவத்துக்குள்ள போட மாட்டாரு. ஆண்டவர் உங்களை சோதனைக்குள்ள அவர் உட்படுத்த மாட்டாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். He will not cause you to get into some kind of trouble because of the test. ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டும்படியாக ஆண்டவர் உங்களை விடவே மாட்டாரு. He will rescue you. That's how God tests you. ஆண்டவர் வந்து உங்களை காப்பாத்துவாரு. அந்த மாதிரி தான் ஆண்டவர் வந்து உங்களை டெஸ்ட் பண்ணுவாரு அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம். Today when you believe, you tell God, I believe in you, I trust in you, come what may. என்ன வந்தாலும் சரி, உங்களை நான் நேசிக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. உங்களை நான் நம்புற ஆண்டவரே அப்படிங்க சொல்லுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Another thing I just want to point out is the faith of Joseph. யோசேப்புடைய விசுவாசத்தை நீங்க பாருங்க. He tells his people, he came into the land as a poor slave and he became a rich man and he became second to Pharaoh in authority. நீங்க யோசேப்பை பாத்தீங்கன்னா அந்த எகிப்து தேசத்துல ஒரு ஏழை அடிமையாக வந்தாரு. அதுக்கப்புறம் உயர்த்தப்பட்டார், ஆண்டவரால உயர்த்தப்பட்டாரு. பார்வோனுக்கு அடுத்ததாக அதிகாரத்துல மாறினாரு, பெரிய பணக்காரன் ஆனாரு. And he gave a piece of land for his people, Jacob and his family, his father and the family. அவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய அப்பாவுக்கும் தன்னுடைய அப்பாவுடைய குடும்பத்துக்கும் ஒரு பெரிய ஒரு நிலத்தையே அவர் கொடுத்தாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். He was such a great man. அவர் அவ்வளவு பெரிய ஆளா இருந்தாரு. But he was thinking when he was dying, wow, he wasn't thinking like this. இப்படி அவர் திங்க் பண்ணல. Wow, Egypt is such a blessed land. Thank you God for bringing me here. I become a rich man, so let me die here and be buried here and let my bones be here because this is my land. அவர் வந்து இப்படி ஒரு நாளும் சொல்ல, ஆண்டவரே இந்த எகிப்துக்காக ரொம்ப ரொம்ப நன்றி, இதுதான் என்னுடைய தேசம், இந்த தேசத்துல என்ன ஆசீர்வதிச்சிருக்கீங்க, இங்கே நான் சாகட்டும், இங்கே என்னுடைய எலும்புகள்லாம் இருக்கட்டும், ஏன்னா இதுதான் என்னுடைய தேசம் அப்படிலாம் சொல்ல. Even when he died as a rich man, as a man who had a great authority in the land of Egypt, ஒரு பணக்காரனாக ஒரு பெரிய அதிகாரியாக அவன் மரித்த போது கூட அவன் என்ன நினைச்சான் அப்படின்னா, our people will one day our people will go to the promised land. என்னுடைய மக்கள் ஒரு நாள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போவார்கள். The Lord will take them to the promised land. கர்த்தர் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு he said, when you all go, he did not say if you all go, he said when you all go, you take my bones. நீங்க போகும்போது, நீங்க போனா அப்படின்னு சொல்ல, நீங்க போகும்போது என்ன செய்யுங்க, என்னுடைய எலும்புகள் எல்லாம் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றத நான் பார்க்கிறோம்.
So when you speak faith, this is what you have to do. When I do this, when I do this, when I do this, when I do this. Some of you are probably praying for the marriage of your children. You tell in your heart when they get married. Probably you are waiting for a promotion. You say, when I get the promotion. Probably you are waiting for a change in your career. You say, when I change, when I get into that change. You say, when I get into the change. இங்க பாருங்க, யோசேப்பு இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, நீங்க போகும்போது கர்த்தர் உங்களை கொண்டு போகும்போது அப்படின்னு சொல்றத பாருங்க. கொண்டு போனா அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. எனவே நீங்க ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய மேரேஜுக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, என்னுடைய பிள்ளை வந்து மேரேஜ் ஆகும் போது அப்படின்னு சொல்லுங்க. ஆனா அப்படின்னு சொல்லாதீங்க. ஒருவேளை நீங்க ப்ரொமோஷனுக்காக நீங்க ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ப்ரொமோஷன் வரும்போது அப்படின்னு சொல்லுங்க. ப்ரொமோஷன் வந்தான்னு சொல்லாதீங்க. அதே போல உங்க வேலையில வந்து ஒரு சேஞ்ச் வேணும், மாற்றம் வேணும் அப்படின்னா, நீங்க வேலையில சேஞ்ச் வந்தா அப்படின்னு சொல்லாதீங்க. வரும் வரும் அப்படின்னு நினைச்சு வரும்போது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. வரும்போதுன்னு சொல்லுங்க. Speak faith, my friends. This is very, very important. Very, very important. And when you speak faith, when you have faith in your heart, you will see the invisible. நீங்க விசுவாசத்தை பேசும்போது, விசுவாசத்திலே இருக்கும்போது நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா, காண முடியாத காரியத்தை பார்க்க முடியும். உங்க கண்ணுக்கு தெரியல, ஆனா அதை நீங்க பார்ப்பீங்க. நிச்சயமாக பார்ப்பீங்க. நிச்சயமா பார்ப்பீங்க. சந்தேகமே இல்லை. Who knows, you will see things happen in your lifetime. உங்க வாழ்க்கையிலேயே பார்க்கும்படியாக உங்க வாழ்க்கையிலேயே நீங்க பார்ப்பீங்க. நிறைய விஷயங்கள் நீங்க பார்ப்பீங்க. But you are greater than your life. ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க வாழ்க்கை காட்டிலும் பெரியவராக இருக்கீங்க. Abel speaks even today because he had faith in God. ஆபேல் வந்து இன்னைக்கும் பேசுகிறார். ஏன் அப்படின்னா, அவர் வந்து ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைத்திருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். Today we talk about Abraham because he had faith in God. இன்னைக்கு வந்து ஆபிரகாமை குறித்து நம்ம பேசுறோம். ஏன்னா ஆபிரகாம் ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைத்திருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். You are greater than your lifespan. உங்களுடைய வாழ்நாளை காட்டில் நீங்க பெரியவங்களா இருக்கீங்க. And your faith is greater than your lifespan. உங்களுடைய வாழ்நாளை காட்டிலும் உங்களுடைய விசுவாசம் பெரியதாக இருக்கிறது அருமையானவர்களே. You know why? Because God is greater than your lifespan. And God is greater than you. ஆண்டவர் உங்களுடைய வாழ்நாட்களை காட்டிலும் சரி, ஆண்டவர் வந்து உங்களை காட்டிலும் பெரியவராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். So let's continue to live with faith. நம்ம விசுவாசத்துல நம்ம தொடர்ந்து வாழ்வோம். I want to say few things and then conclude here. Faith is like wearing bifocals, seeing both earthly reality and eternal truth simultaneously. Faith அப்படிங்கிறது நம்ம பைஃபோக்கல் கிளாஸ் போட்டுட்டு இருப்போம் இல்லைங்களா? அது போலதான் இந்த பைஃபோக்கல் போடுறது எதுக்கு அப்படின்னா, பக்கத்துல உள்ளதையும் தூரத்துல உள்ளதையும் பார்க்கறதுக்கு. சோ இது பூமியின் நிஜங்களை பார்ப்பதற்கும் சரி, நித்திய காலத்தினுடைய சத்தியங்களை பார்ப்பதற்கும் சரி. So all of us, me included, all of us are wearing bifocals. நாம எல்லோருமே இந்த ரெண்டு காரியத்தையும் பார்க்கிற அந்த கண்ணாடியை நாம போட்டிருக்கோம். நாம இப்ப உள்ளதையும் பார்ப்போம், வரப்போறதையும் பார்ப்போம். சோ நம்ம சோர்ந்து போயிட மாட்டோம். சோர்ந்து போறதுக்கு சான்ஸே கிடையாது. நம்ம we will not get discouraged because there is no chance for us to be we don't need to get discouraged because we have faith in God and the one who promised will fulfill it. நாம ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம். ஆண்டவர் வாக்கு பண்ணினார், வாக்கு பண்ணினவர் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் நிறைவேற்றுவார். இதை மட்டுமே நீங்க மனசுல வச்சுக்கோங்க. Just keep this in mind. So let's fix our eyes on what is unseen, what is invisible. என்ன நடக்கலையோ, என்ன காண முடியலையோ அது மேல கண்ணை வைப்போம். Let's continue to trust God. ஆண்டவரை தொடர்ந்து நம்ம நம்புவோம். Let's walk in faith. விசுவாசத்தில் நம்ம நடப்போம். I'm sure that God will make things happen for you in this lifetime and in the life after our life is gone.
இப்ப இந்த வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெரிய காரியங்கள் நமக்காக செய்வார். வரும் வாழ்க்கையிலையும் நாம் இந்த உலகத்துல இல்லாட்டாலும் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தி பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை.